வந்த நேரத்துக்கு எப்படி கரெக்டாக பஸ் இருந்துச்சு, நேரத்தோட ஒடியாண்டோம். இன்னும் நேரம் கழிச்சு வந்ததுமா கூட்டம் நெருக்கி தள்ளி போடுவாங்க, அம்புட்டு கூட்டம் வந்துடும். இன்னைக்கு விசேஷமாக முருகனுக்கு பங்குனி உத்திரம்னு கூட்டமான கூட்டம் வந்துடுவாங்க. நாம் எப்படி சீக்கிரமாக வந்துட்டோம், சாமியை நல்லா பார்க்கலாம். ஆமாம் பாத்தியா, எப்பயுமே கூட்டத்தில் வந்து நெருக்கி தள்ளிக்கிட்டு போகணும். இன்னைக்கு தான் கொஞ்சம் விசிராங்கமாக இருக்குது, சாமியை நல்லா கண் குளிர பார்த்துட்டு போகணும். இன்னைக்காச்சும் நேரத்தில் வந்துட்டோம்னு இங்கேயே வாசல்லையே நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு தான் இன்னும் உள்ளே போனால் தானே சாமியை பார்க்க முடியும். வாங்க வாங்க. ஆமாம் பாத்தியா, சரி வாங்க வாங்க. நெட்டவள்ளி சீத்தா அங்கேயே என்ன பேசிக்கிட்டு வாங்க போகலாம். வாங்க வாங்க, முன்ன போய் சாமியை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வரலாம். இங்கேயே போகும்போதே தேங்காய் வாங்கிட்டு போயிடலாம், அப்புறம் உள்ளே போய் தேங்காய் இல்லைன்னா திருப்பி வெளியே முடித்து வர நடந்து வரணும். ஆமாம் கீதா, அதுவும் சரி, அங்கேயே வாங்கிக்கிடு, அப்புறம் மேலே போயிட்டு இன்னொருக்கா வளைச்சிக்கிட்டு வர முடியாது. கீதா எல்லாத்துக்குமே ஒட்டுக்காக வாங்கிவிடு, அப்புறம் பணம் கொடுத்துடலாம். சரிங்கக்கா. தாத்தா, தேங்காய் எப்படி விலை? ஒரு காய் 50 ரூபாமா. சரி தாத்தா, 2 தேங்காய், ஒரு சிப்பு வாழைப்பழம், கற்பூரம், ஊதுபத்தி, பூ எல்லாம் அப்படியே கொடுத்துருங்க. சரிம்மா. ஏன் நெட்டவள்ளி, 2 பேரும் அங்கே என்னத்த பராக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க, நேரம் ஆகுது, பார்த்துட்டு வந்து அப்புறம் எதனாலும் வாங்கிக்கிடலாம். அது இல்லை நாலு முடி, அது வெயிலில் களைச்சி போடுது, ஜூஸ் கிடந்துச்சு, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், வந்து குடிக்கலாம்னு. ஜூஸு கேஸெல்லாம் வந்து குடிச்சிக்கலாம் வாங்க. சரிடி நெட்டவள்ளி, அவங்க கூப்பிட்றாங்க, நம்ம சாமியை பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா ஜூஸு, இன்னும் ஸ்நாக்ஸ் பாரு, காலிஃப்ளவர் பொரிச்சது என்னென்னமோ விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்புறமா வாங்கி சாப்பிடுவோம். சரி, முன்ன போய் சாமியை பார்த்துட்டு கும்பிட்டு வந்துடலாம். இந்தாங்கம்மா, நீங்க கேட்டது எல்லாமே இதுல இருக்குது, கரெக்டா இருக்குதுன்னு பாத்துக்கிடுங்க. சரிங்க தாத்தா, எம்பிட்டாச்சு? 250 ரூபாமா. தாத்தா கொஞ்சம் குறைச்சிக்கிட மாட்டீங்களா? நான் அதிக ரேட்லாம் வச்சு விற்கிறது இல்லம்மா, சாமிக்கு கொடுக்குறோம் பாத்தியா, கரெக்டான விலைக்கு தான் தருவேன், நீங்க பேரம் பேசாம கொடுங்க. சரி இந்தாங்க. சரிம்மா. தாத்தோய், ஓ பழக்கடைக்கார தாத்தோய், கோயிலில் அன்னதானம்லாம் போடுவாங்கல்ல, இன்னைக்கு விசேஷமான நாள். ஆமாம்மா, அன்னதானம், மோர், கூல்ட்ரிங்க்ஸு எல்லாமே இன்னைக்கு உண்டு. விசேஷமான நாள் இல்லையா, முருகனுக்கு உகந்த நாள் இல்லை இன்னைக்கு, எல்லாமே இன்னைக்கு உண்டுமா. இன்னும் கொஞ்சம் நேரமும் பார்த்துக்கிடுங்க, இன்னும் முன்னாடி போங்க, கோயிலுக்கு முன்னாடி தான் எல்லாமே போடுவாங்க, நிறைவா போடுவாங்க. போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து சாப்பிடுங்க போங்க. சரி தாத்தா, முன்ன சாமியை கும்பிட்டு வரலான்னா உங்களுக்கு வராளுங்களா மாசம் அங்கங்க நின்றுக்கிட்டு. எடி சீத்தா, அன்னதானம்லாம் கோயிலுக்கு முன்னாடி தான் போடுவாங்க, வா. அதுக்கு இல்லை பத்து, கோயிலில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா நல்லது பார்த்துக்கிடுங்க, புண்ணியம், அதனால தான் கேட்டேன். ஆமாடி புண்ணியம் தான், சாப்பிடலாம், போய் சாமியை கும்பிட்டு வந்து சாப்பிடலாம். வெற்றிவேல் முருகனுக்கு வேல் வெற்றிவேல். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம சாமி தரிசனம் செய்யறது எல்லாமே பார்க்கலாம், கடையில் என்னென்ன வாங்குறேன்னு. நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து அப்படியே கோயிலில் வந்து முருகனை தரிசனம் செய்யுங்க, முருகன் கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க, என்ன வேணுமோ முருகன்கிட்ட கேளுங்க. வேல் வெற்றிவேல். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் சேர்த்து நாங்களும் வேண்டிக்கிட்டுறோம்.